இந்த கிளாஸ்ல நம்ம மல்டிவேரியேட் ஸ்டடி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மல்டிவேரியேட் ஸ்டடிஸ் இல்லைன்னா மல்டிவேரியபிள் ஸ்டடிஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய வேரியேஷனை வந்து அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய வேரியேஷனை வந்து அனலைஸ் பண்றது அந்த ப்ராசஸோட ஸ்டெபிலிட்டியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ்ல வந்து வேரியேஷன் கம்மியா இருக்கும். மல்டிவேரியேட் ஸ்டடிஸ் மூலமா ஒரு ப்ராசஸ்ல நம்ம எந்தெந்த ஏரியாலலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராசஸோட முடிவில் வந்து தேவைப்படுற இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய வேரியேஷன் காம்பனண்ட் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மல்டிவேரியேட் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஏற்படக்கூடிய அந்த சோர்ஸை 3 மேஜர் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுது. அது என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனல், சைக்ளிக்கல் அண்ட் டெம்பரல். இந்த 3 டைப்பையும் பற்றி இப்போ ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷனல் வேரியேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு உள்ளே வந்து நடக்கும். இப்போ ஒரு பேட்ச் இருக்குன்னா அந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பீஸில் ஏற்படக்கூடிய வேரியேஷன் ஒரு பொசிஷனல் வேரியேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ பொசிஷனல் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒர்க் பீஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் பீஸில் வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் லொகேஷனில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய எல்லா வேல்யூமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு மெட்டல் பிளேட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மெட்டல் பிளேட்டோட திக்னஸ் வந்து 1 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த மெட்டல் பிளேட்டில் வேற இடத்துல நம்ம அதோட திக்னஸ் வந்து மெஷர் பண்ணும்போது 1 இன்ச்சுக்கு மாறி வேற டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா இதை தான் நம்ம வந்து பொசிஷனல் வேரியேஷன் சொல்லுவோம். இந்த பொசிஷனல் வேரியேஷன் வரக்கூடிய இன்னும் சில எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைப் சைக்ளிக் வேரியேஷன். இதில் வந்து டைம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைக்கிளிக் வேரியேஷன் இருக்கும்போது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பீஸ் டு பீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் டு ப்ராடக்டாக இருக்கட்டும் அதுக்குள்ளேயே வந்து டிஃபர் ஆகும். பிகாஸ் இப்போ வந்து நம்ம ஒரு மெட்டல் ஷீட் எடுத்துக்கலாம். அந்த மெட்டல் ஷீட்டில் வந்து நம்ம அதோட திக்னஸ் வந்து மெஷர் பண்ணுறோம்னு வைக்கலாம். ஒரு ஸ்மால் இன்டர்வல் இல்லைன்னா லாங் இன்டர்வலுக்கு அப்புறம் அதே இடத்துல அதே மெட்டல் ஷீட்டில் நம்ம திக்னஸை மெஷர் பண்ணும்போது ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ரீசனால அதோட திக்னஸ் வந்து வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம்குள்ளே தான் இருக்கும். இதுதான் ஒரு சைக்ளிக் வேரியேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள். சைக்ளிக் வேரியேஷனுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்சுக்கு இருக்கக்கூடிய வேரியேஷன், ஒரு லாட்டுக்கு இன்னொரு லாட்டுக்கு இருக்கக்கூடிய வேரியேஷன், ஒரு அக்கௌண்ட்டோட ஆக்டிவிட்டியில் ஒரு வாரத்துக்கு இன்னொரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய வேரியேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்ளிக் வேரியேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் டைப் டெம்பரல் வேரியேஷன். இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் எடுத்துக்கலாம். இந்த மிஷின் ஆப்ரேட்டர் லஞ்சுக்கு முன்னாடி அந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு, லஞ்சுக்கு அப்புறம் அந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு அந்த மிஷினில் ஏற்படக்கூடிய வியர் அண்ட் டியர் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரல் வேரியேஷன் சொல்லுவோம். டெம்பரல் வேரியேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ஒர்க் பீஸில் பொசிஷனல் வேரியேஷனோட ரேஞ்சு சம்மரை விட விண்டரில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் டெம்பரல் வேரியேஷனுக்கு. இப்போ விண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டரில் வந்து அன்ஃபேவரபிள் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இதனால அங்கே வந்து வேரியேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டெம்பரல் வேரியேஷனுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த கிளாஸில் நம்ம ஒரு மல்டிவேரியேட் சார்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மல்டிவேரியேட் ஸ்டடி பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் இல்லைன்னா அவுட்கம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மல்டிவேரியேட் சார்ட்டு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய வேரியேஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேரியேஷனுக்கான ரூட் கேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு மல்டிவேரியேட் சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து 5 மேஜர் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சாம்பிள் சைஸை வந்து டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு டேபிளேஷன் ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த டேபிளேஷன் ஷீட்டுக்கு ஏற்ற சார்ட்டை வந்து ரெடி பண்ணணும். ஃபைனலாக இந்த சார்ட்டில் அப்சர்வ் பண்ண வேல்யூ எல்லாமே லிங்க் பண்ணணும். இப்போ இந்த 5 ஸ்டெப்பை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ப்ராசஸ் அண்ட் அதுக்கு ரிலவெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிளாக 1 இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பிளேட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய 4 எக்யூப்மெண்ட்டை 1 to 4 நம்பர் போட்டு தனித்தனியாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் பிளேட்டை வந்து சரியான அளவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் மெஷர் பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டோட திக்னஸ். இந்த திக்னஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.95 இன்ச்சஸ்லேருந்து 1.05 இன்ச்சஸ் வரை வேரியேஷன் வருது. இந்த ரேஞ்சை விட கம்மியாவோ இல்லைன்னா அதிகமாகவோ அந்த பிளேட்டில் வந்து திக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேட் வந்து நம்ம டிஃபெக்ட் பிளேட்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் சைஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேட்டா கலெக்ஷனை வந்து டிசைட் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிளில் சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்குமே 5 பீஸ் வந்து வச்சுக்கலாம். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது மார்னிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் 2 மணி வரை 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் டைம் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே ஒரு டேபிளட் ஷீட் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 எக்யூப்மெண்ட்டையுமே யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பிளேட்டோட திக்னஸை 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மெஷர் பண்ணி அதோட டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம ஒரு டேபிளேஷன் ஷீட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 காலம் இருக்குது. மொதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டோட நம்பர் இருக்குது. தேர்ட் காலமில் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸோட மெஷர்மெண்ட் இருக்குது. ஃபோர்த் ஸ்டெப்பில் இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி சார்ட்டை வந்து ரெடி பண்ணணும்.
இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த டைம் பீரியடை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப்ல அப்சர்வ் பண்ண எல்லா வேல்யூமே நம்ம வந்து லிங்க் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் அப்சர்வ் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு லைன் மூலமா நம்மளால லிங்க் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு மல்டிவேரியன்ட் சார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க மினிடாப் வந்து யூஸ் பண்றீங்கன்னா மினிடாப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அதில் ஃபீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மல்டிவேரியன்ட் சார்ட் வந்து கிடைச்சிரும். அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சார்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.05 இன்ச்சஸ், அதே மாதிரி லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் 0.95 இன்ச்சஸ். இது வந்து கிரீன் லைன்ல மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லைனுக்கு வெளியே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே டிஃபெக்ட். இதுல இருக்கக்கூடிய ப்ளூ டாட் எல்லாமே பொசிஷனல் வேரியேஷன் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய டாட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் எக்யூப்மெண்டோட ஒவ்வொரு பேட்ச்ல இருக்கக்கூடிய பீஸோட மெஷர்மெண்ட். இந்த சார்ட்ல பிளாக் லைன் பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ல இருந்து ரெக்கார்ட் ஆன டேட்டாவோட மீனை வந்து நமக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது எக்யூப்மெண்டோட ப்ராடக்ட்ல இருந்து ரெக்கார்ட் ஆன டேட்டாவோட மீன் வேல்யூ பாத்தீங்கன்னா மற்ற எக்யூப்மெண்ட்டோட அதே மீன் வேல்யூவோட ரொம்பவே கீழே இருக்கு. இதுல இருந்து எக்யூப்மெண்ட் 3 பார்த்தீங்கன்னா மற்ற எக்யூப்மெண்ட்டை விட அதிக அளவு டிஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரிய வருது. இதுல ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல டேட்டாவோட மீன் வேல்யூ. இதுல ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடா வந்து ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து டேட்டா பாயிண்ட் வந்து 12 PM அப்புறமா ஷிஃப்ட் ஆகுதுங்கிற ஒரு மீனிங் வரும். இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமுக்கு அப்புறமா ஆப்ரேட்டரோட எஃபிஷியன்சி வந்து சேஞ்ச் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய வேரியேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிவேரியன்ட் சார்ட். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா வேரியேஷனை வந்து விசுவலாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட ரூட் கேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.